வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டா செட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு eservices.tn.gov.in அந்த அந்த வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு தேவைப்படும். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுள் சர்ச்சில் பட்டா செட்டான சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு eservices.tn.gov.in அந்த பட்டா செட் எஃப்எம்பி இ-சர்வீசஸ் அந்த லிங்க் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை அந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இங்கே பட்டா சிட்டா புலப்பட்டா விவரங்கள் பார்வையிட அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நான் இப்போது இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வியூ பட்டா சிட்டா எஃப்எம்பி அதை கிளிக் பண்ணணும். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களை லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வியூ பட்டா சிட்டா எஃப்எம்பி அந்த பேஜுக்கு உங்களை எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் என்னோடய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறேன். தாலுக்கா உங்களோட எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்புறம் வில்லேஜ், அது என்ன வில்லேஜோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த 3 டீட்டெயில்ஸுமே உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் விஓஏ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் விஏஓ அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இப்போது உங்கள்கிட்ட பட்டா நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டா நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம். இல்லை சர்வே நம்பர் இருந்துச்சுன்னா சர்வே நம்பர் வச்சு செக் பண்ணலாம். இப்போ நான் பட்டா நம்பர் வச்சு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அது போக உங்களோட லேண்ட் டைப் ரூரலா நத்தமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஜென்ரலாகவே ரூரலாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரிலனா உங்களோட பட்டா நம்பர் கொடுத்துட்டு ரூரல் கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரலன்னா பட்டா நம்பர் கொடுத்து நத்தம் கொடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பட்டா நம்பர் வச்சு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ பட்டா நம்பர் ரூரல். ஸோ இங்கே என்னோட பட்டா நம்பரை நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் என்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓடிபி என்னோட மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்ததானையும் உங்களுக்கு சப்மிஷன் ஆப்ஷன் வரும். என்னோட ஓடிபி நான் டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்ததானையும் your OTP has been நீங்கள் கரெக்டான ஓடிபி கொடுத்ததானையும் your OTP has been verified. ப்ளீஸ் கிளிக் சப்மிட் பட்டன் ஆஃப்டர் கிளிக்கிங் ஓகே. ஸோ ஓகே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பட்டா டீட்டெயில்ஸ் இங்கே விசிபிளாக இருக்கும். இங்கே என்னென்னா இங்கே முன்னாடியெல்லாம் பட்டா வேறு சிட்டா வேறு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் இதுலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இங்கே பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் கிளிக் பண்ணிங்கனாலும் இதே தான் வரும். இப்போ நான் கொடுக்குறது இதே தான். இப்போ உங்களுக்கு டெஸ்டினேஷன் சேவ் ஆஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சம்டைம்ஸ் இது சிம்பிள் பிரிண்ட் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கலாம். நீங்கள் டெஸ்டினேஷன் சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதர் உங்களுக்கு இது போர்ட்ரேட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் வேணும்னா ஸோ லேண்ட்ஸ்கேப்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான வியூவாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட லோக்கல் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ வேறு ஏதாவது கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அதை. ஓகேங்களா? இப்போது சர்வே நம்பரை வச்சு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். வியூ பட்டா செட் எஃப்எம்பி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறேன். என்னோட தாலுக்கு கொடுத்துக்கிறேன். என்னோட வில்லேஜ் எதுவோ அதை கொடுத்துக்கிறேன். இப்போ சர்வே நம்பர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி பட்டா நம்பர்னா பட்டா நம்பர் மட்டும் தான் கொடுக்க சொன்னிச்சு. இப்போ சர்வே நம்பர்னா சர்வே நம்பரில் 2 இருக்குது. சர்வே நம்பர் ஒன்று, அது ஹோல சப் டிவிஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 101 அப்படிங்கிறது சர்வே நம்பராக இருந்ததுன்னா சப் டிவிஷன் 1A 2A இல்லை 1 இல்லை 3 ஆர் 3F அந்த மாதிரி வேரியஸ் சப் டிவிஷன் இருக்கும். ஒரே சர்வே நம்பர் கீழே வேரியஸ் சப் டிவிஷன்ஸ் இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். பட் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் உங்களோட சர்வே நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வே நம்பர் தெரியும்னா சர்வே நம்பர் போக ஃபார் எக்ஸாம்பிள் 101 101 அப்படின்னு இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் 1A 2A அப்படின்னு இருந்துச்சுன்னா வெறும் 101ங்கிறத மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். 1 2 ஆர் 2A அப்படிங்கிறத நீங்கள் தனியாக சப்டிவிஷன் என்னமோ அதில் கொடுங்க.
இப்போ வந்து நான் சர்வே நம்பர் என்னோடது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ஸோ லேண்ட் டைப் செலக்ட் பண்ண சொல்லுது. நான் லேண்ட் டைப் வந்து ரூரல்னு செலக்ட் பண்ணுறேன். என்னோட சர்வே நம்பர், ஓகே, என்னோட சப்டிவிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சர்வே நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் சப்டிவிஷனில் வந்து இங்கே வந்து இந்த பர்டிகுலர் சர்வே வந்து 6 சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சப்டிவிஷன் நான் இது எங்களோட இது சப்டிவிஷன் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோட நம்பர் எதுவும் கொடுக்குறேன். ஓகே, இங்கே ஓடிபி வரும். ஸோ நான் ஓடிபி கொடுத்ததுனே கன்ஃபார்ம் ஓடிபி கொடுக்கணும். ஓடிபி டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்ததுனையும் ஓடிபி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்ங்கிற மெசேஜ் வருது. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். சர்வே நம்பர் கொடுத்து எடுக்கும்போது வந்துருச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து பட்டா வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். இது போல் வேறு டீட்டெயில்ஸோட வேறு தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, I'm signing off. Thank you.